கோவையில் நடந்த ஒரு மாணவனுடைய படுகொலை அது வந்து தமிழ்நாட்டையே கொஞ்சம் உலுக்கி இருக்கு. எல்லார் மனதையும் கரைக்கிற அளவுக்கு அந்த காணொளிகள், அந்த பெற்றோர் வந்து அவங்க கதறக்கூடிய, அழுகக்கூடிய அந்த காணொளிகளை பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து நெஞ்சம் பதறுது தான். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்களோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பலியாகியிருந்தாங்க, ஒரு கொடூர தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகியிருந்தாங்க. அதுவும் ஒரு சின்ன பையன், ஒரு 19 வயசு பையனுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அவங்க பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆற்றாமை இருக்கும் அப்படின்றத நம்மளால வந்து 100% உணர்ந்துக்க முடியுது. கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட ஒருவரையும் விடாமல் எந்த பாரபட்சமும் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழக வெற்றி கழகமும் அதை நோக்கி தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. வழக்கமா சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா அது கண்டிப்பா பெருசா பேசப்படும். அது சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் கையில் எடுத்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு ஒரு பலவந்த ஒரு ஆயுதமாக மாற்றப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சட்டமன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது திமுக ஆட்சி காலத்துல நடந்த பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளையும் நம்மளும் வந்து எடுத்து கோடிட்டு காட்டியிருக்கோம். இதுல காட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எந்த விதத்துல அதை காட்டுறோம், சட்டமன்றத்தில் நம்ம என்ன பேசுறோம், எவ்வளவு உண்மைத்தன்மையை பேசுறோம் அப்படின்றதுல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். இந்த விஷயத்தை பத்தி எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் நேத்து அப்படின்னா, தீர்மானத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, கஞ்சா விற்பனை செய்தவர்களை போலீஸில் விசாரணையில் அவர் வந்து வாக்குமூலமாக கொடுத்து போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை இந்த தகவல்களை லீக் பண்றாங்க. லீக் பண்ணி குற்றவாளிகளுக்கு இந்த தகவலை கொடுத்து அவரை வந்து கொலை செய்யறதுக்கு காரணமாகி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கார். இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். மொதல் விஷயம், எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நம்ம அதை உணர்ச்சிபூர்வமா ஒரு பக்கம் அணுகினாலும் அது இருக்கக்கூட உண்மை நிலையை அணுகிறதுக்கு நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு டைம் வந்து கொடுக்கணும். இது சம்பவம் நடந்தது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில 8 மணிக்கு இதுல 4 பகுதியை நம்ம பிடிச்சிக்கலாம். முதல் விஷயம், இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் அப்படின்ற மாணவனுடைய பெற்றோர் தரப்பு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் ஒண்ணு. 2வது கல்லூரி தரப்பு சொல்லக்கூடிய விளக்கம் ஒண்ணு. 3வது காவல்துறையினர் தரப்பு சொல்லக்கூடிய விளக்கம் ஒண்ணு. 4வது சட்டமன்றத்துல பேசிய எதிர்கட்சி தலைவரின் விளக்கம். இது 4லயும் என்ன உண்மை தன்மை இருக்கு அப்படின்றது போக போக விசாரணையில தான் நம்மளுக்கும் தெரியும். நம்ம எந்த கான்ஸ்பிரசியும் கிரியேட் பண்ணதில்லை. முக்கியமா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ நண்பர்களோ அங்க கூடியிருந்து அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் பேசும்பொழுது அவர்களாக யூகத்துல சில விஷயங்களை கட்டமைச்சு அது இட்டு கட்டி சொல்லப்படும். ஆனா இந்த இடத்துல நம்ம பெற்றோர்களின் பேட்டியை ரொம்ப நுணுக்கமா வந்து நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ இதுல நம்ம வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல் விஷயம், பெற்றோர்கள் தரப்பு. பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த மாதமே கல்லூரியில ஹாஸ்டல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததாகவும், அந்த பிரச்சனையினால் கல்லூரி நிர்வாகம் பெற்றோரை அழைத்து இந்த பையனை வந்து வான் பண்ணி விசாரணை பண்ணி இந்த கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்க வேண்டாம்னு சொல்லி வெளியேற்றதாகவும் அவர்கள் தரப்புல வந்து தெளிவா சொல்றாங்க. அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, பையன் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்திருக்கான். அண்ட் தென் செகண்ட் இயர்ல ஃபுட்டு செட் ஆகல, நான் வந்து வெளியே தங்கி படிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். செகண்ட் இயர்ல வெளியே தங்கி படித்தவன், வெளியே எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் வந்து ஹாஸ்டல்லே தங்கி படிக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் வந்து 2 மாசமா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். இப்போ 3rd இயர் படிக்கக்கூடிய பையன். கல்லூரியின் பெயர் வந்து ஆல்ரெடி எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு, இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், கோவை. ஸோ இந்த கல்லூரியில இந்த படித்துக்கிட்டு இருக்கும்போது மரணித்த அமுதன் அப்படின்ற அந்த மாணவர், அவர் கூட சக மாணவராக ஆசாத், இந்த 2 பேரும் ஒரே அறையில தங்கி இருந்திருக்காங்க. இரவு பாட்டு கேட்கும்போது ஹெட்ஃபோன் கீழே விழுந்ததாகவும் அதை எடுக்கிறதுக்காக ஆசாத் வந்து அமுதனையும் கூட கூப்பிட்டதாகவும், கீழே போன இடத்துல அங்க வட மாநில தொழிலாளர்கள், நம்ம சமையல் செய்யக்கூடியவர்கள் அங்க வந்து ஏதோ போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், இந்த ஃபில்டரான்ஸ் இருக்கு இல்லையா, சைனி கைனி, தடை செய்யப்பட்ட ஒரு புகையிலை, அதை வந்து ஆசாது கேட்டதாகவும், அதற்கு வாக்குவாதமாகி அங்க கைகலப்பானதாகவும், இவன் கூட தான் இருந்தான், அமுதன்ற பையன் கூட தான் இருந்தான், அவங்களுக்கு தான் சண்டை நடந்ததாகவும், இந்த பிரச்சனை பெருசாகி சமையல் செய்ய முடியாது இதுக்கு மேல என்னால ஹாஸ்டலுக்கு 1500 மாணவர்கள் சமையல் செய்யக்கூடிய சமையல்காரர்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண உடனே இந்த கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுத்ததாகவும், கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது கல்லூரி நிர்வாகம் இங்கே கஞ்சா யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் யார் யார் உனக்கு தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு, நீ பயப்படாத, நான் எந்த தகவலையும் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி அனுப்பி வைத்ததாகவும்,
கல்லூரி நிர்வாகம் ஹாஸ்டல்ல நீங்க இருக்க வேண்டாம், 10 நாள் சஸ்பென்ஷன், 11ஆம் தேதி வாங்கன்னு சொல்லி அனுப்பியதாகவும், அதற்கு பிறகு இந்த பெற்றோர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு டெஸ்ட் இருக்கு, நான் இங்கே இருந்து படிக்கணும், நான் வந்து ரூம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரூம்ல தங்குறதாகவும் சொல்லிட்டு பெற்றோரை அனுப்பிட்டு இங்கே தங்கி இருந்து படித்ததாக சொல்றாங்க. முக்கியமா அந்த தந்தை பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எனக்கு அன்னைக்கு காலையில 11 மணிக்கு கால் பண்ணி நான் காலேஜுக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். ஆனா வந்து இந்த மாதிரி எனக்கு தகவல் வந்தது அப்படின்றத சொல்லிட்டு அவர் கதறியாரு. தாய் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்லூரி இதுல இருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டான், விஷம் அருந்திட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்தது. நான் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இது பெற்றோர் தரப்பினுடைய வைக்கக்கூடிய விஷயம். இத வந்து நம்ம அவங்க ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல் மார்ச்சுவரி வாசல்ல இருந்துகிட்டு அவங்க பேசும்போது கொடுத்த பேட்டிகள்ல எடுத்த தகவல். இதுல ஏதாவது தவறு இருந்ததுன்னா தாராளமா கமெண்ட்ல அதுல நீங்க சுட்டி காட்டலாம். 2வது, கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த மாதம் ஜூலை மாதமே 21ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதியிலேயே இரவு நேரத்துல வெளியே சுத்திக்கிட்டு இருந்த 2 மாணவர்களை அந்த சமையல் செய்யக்கூடிய மனோஜ் அப்படின்ற ஒரு ஊழியர் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அங்க கைகலப்பாகி இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து அவரை தாக்கியதாகவும், அவங்க வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது, அப்புறம் அது வந்து வழக்கா மாறின விஷயம் வரைக்கும் போயிருக்கு. இதுக்காக இவங்க 2 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அமுதன், ஆசாத் இவங்க 2 பேருடைய பெற்றோரையும் வர சொல்லி 2 பேர்கிட்டையும் பேசி இவங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கோம். இந்த மாதிரி தவறுகள் நடந்தது, இந்த மாதிரி வந்து சமையலாளரை தாக்கினதுனால இவங்களுக்கு சஸ்பென்ஷன் சொல்லி இவங்க கைப்படவே நாங்கள் எழுதி நிர்வாகம் லெட்டர் வாங்கிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டோம். டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி தங்குறதுக்கு கேட்டாலும் வேண்டாம், இப்போதைக்கு அங்கே இருந்தால் பிரச்சனை வரும், நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் அவங்களுக்கு இது இன்டர்னல் டெஸ்ட் தான், இதனால எக்ஸாமுக்கோ அவங்க படிப்புக்கோ ஃபியூச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் அவங்களை வெளியே அனுப்பியதாகவும், அதற்கு பிறகு அவங்க இங்கேயே வெளியே தங்கியிருந்தது எங்களுக்கு தெரியாது அப்படின்னும் கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. எங்க கல்லூரியில கஞ்சா புழக்கமே கிடையாது, இவங்க வந்து தவறான தகவலை பரப்புறாங்க, இது உண்மைக்கு மாறானது அப்படின்றத அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத கல்லூரி நிர்வாகத்தை காவல்துறையினர் விசாரிக்க தான் போகுது. அடுத்து காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் வெளியே தங்கி இருந்த பொழுது இதே நபர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு 10-15 பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே தங்கி இருந்த மற்ற இயர் மாணவர், அதாவது ஃபைனல் இயர்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல செகண்ட் இயர்னு சொல்றாங்க, அந்த மாணவர்கள் அறைக்கு அத்துமீறி நுழைந்து அவர்களை மிரட்டி அங்கே விலை உயர்ந்த செல்போன்களை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதுல அமுதனுடைய மாஸ்க் மட்டும் விலகுனதுனால அவனுடைய முகத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவர்கள் மறுநாள் இவர்களை அமுதனை கண்டுபிடிச்சி அவனை வந்து தனியா கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. கூட இருந்த பையன் ஸ்ரீவத்சன் ஏதோ சொல்றாங்க, அந்த பையன் வந்து தப்பிச்சு ஓடிட்டதாகவும் இவன் மட்டும் மாட்டி அடி வாங்கிட்டு அங்கே இருந்து கிளம்பி நேரா ரூமுக்கு வந்து ரூம்ல அவனுக்கு மண்டையில தலையில அடிபட்டு அந்த ரத்த கசிவு இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் டீட்டெயிலாக ரிப்போர்ட் வந்து நமக்கு தெரியும். அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதற்கப்புறம் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சிகிச்சையில தான் அவன் வந்து உயிரிழந்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பெற்றோர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவனை கொண்டு வந்து ரூம்ல போட்டாங்க, அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து இதை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதா சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து பல வாய்கள் சொல்லி இவங்க காதுக்கு வந்து வந்ததா வந்து பேசுறாங்க. பட் இது காவல்துறை தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரூமுக்கு போய் ரூம்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் சிகிச்சை பலனின்றி ஒரு உயிர் இருந்துட்டார் அப்படின்றத காவல்துறையினர் தரப்பு சொல்றாங்க. இது அந்த 2 கும்பலுக்கும் நடந்த விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அரசின் மீது இந்த பழியை போடணும், இந்த காவல்துறையின் மீது இந்த பழியை போடணுன்றதுக்காக ஒன்று சொல்றாரு. மேபி அவர் சொல்ற மாதிரி நடந்திருந்தாலும் அதை விசாரிச்சு தெளிவாக தான் பேசணும். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் காவல்துறையினருக்கும் அமுதனுக்கும் இன்ட்ராகேஷனோ இல்லை இன்வெஸ்டிகேஷனோ நடந்த மாதிரி தகவல் இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அங்கே தகவல் பரிமாறும் பொழுது உங்க கல்லூரியிலே கஞ்சா விற்பவர்கள் இல்லைன்னா அருகாமையில கஞ்சா விற்பவர்கள், போதைப் பொருள் விற்பவர்கள் யார் யாருன்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு உனக்கு நான் பாதுகாப்பு தரேன், தகவல் வெளியே போகாதுன்னு சொல்லி நம்ப வச்சு அவங்க கிட்ட தகவலை வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு கூறப்படுபவர்கிட்ட இந்த பையன் இந்த மாதிரி உங்க பேர்லாம் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இவர் கொடுத்த புகாரை வந்து லீக் பண்ணி அவர்கள் கோபத்துல இந்த நபரை, இந்த மாணவரை, அமுதன்ற மாணவரை கொடூரமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க, இந்த கொலைக்கு காரணம் காவல்துறை, இந்த அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்தில் பேசுறாரு. பேசுறதுக்கு முன்னாடி இது உண்மையா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுட்டு பேசணும். இதற்கு முன்னாடி இவங்க அப்பா கூட அப்படிதான் பேசினாரு.
விக்னா என்கிற விக்னேஷ் அப்படின்ற ஒரு நபர் காவல்துறையினரால தாக்கப்பட்டு மரணித்த ஒரு நபரை அவர் வலிப்பு வந்து இறந்துட்டாரு, உடம்பு சரியில்லாம வந்து இறந்துட்டாரு, இது வந்து பொய் அப்படின்னு சொல்லி காவல்துறை மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசிட்டு பின்னால போஸ்ட்மார்டம் வந்ததுக்கு அப்புறம் உடம்புல எவ்வளவு இடத்துல காயம் இருந்ததுன்றத சொல்லி அவர் வந்து மாற்று கருத்து வைக்கிறாரு. ஸோ சட்டமன்றத்தில் நீங்க பேசும்பொழுது முன்னாடியாவது பரவாயில்ல லைவ் கிடையாது, இப்போ வந்து ஃபுல் லைவ் போகுது, அதனால மாண்போட பேசுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை தூக்கிக்கிட்டு நேத்துல இருந்து இதுக்கு ராஜ்மோகன் அண்ணன் பதில் விளக்கம் கொடுக்க வர்றாரு. சட்டமன்றத்தில் இதை பேசின உடனே ராஜ்மோகன் அண்ணன் பதில் விளக்கம் கொடுக்க வர்றாரு. அந்த விஷயம் 2 மாணவர்கள், அதாவது அரசு எப்படி ரியாக்ட் பண்ணும்னா, காவல்துறையினர் இந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எதன் அடிப்படையில் விசாரணை போகுது, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இந்த தகவலை திரட்டிட்டு சட்டமன்றத்தில் அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது 2 மாணவர் குழுக்களுக்கும் நடந்த கோஷ்டி மோதல்னு சொல்ல வரும் பொழுதே எதிர்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு அவர் சொல்ல வர கருத்தை முழுசா சொல்ல விடாம அதை வந்து திங்கட்கிழமை இந்த விவாதம் தொடரும்னு சொல்லி அவையை ஒத்தி வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இதுதான் வந்து நேத்து சட்டசபையில் நடந்த இறுதி கட்ட நடவடிக்கை. ஸோ இந்த கோவை மாணவர் இந்த கொலையில கண்டிப்பாக போதை பொருள் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய, கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு திமுகவினர் ஒரு நேரட்டிவ் செட் பண்றான். திமுக மாஃபியா இருக்குல்ல, அது வந்து திமுக மாஃபியாவா, அது வந்து நான் தமிழர் மாஃபியாவா, நாம் தமிழர் வந்து ஏடிஎம்கே தூக்கி சுத்துது, டிஎம்கே தூக்கி சுத்துது, டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழ் தூக்கி சுத்துது, இப்படிதான் வந்து நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணும். 2 நாள் முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறார், ஒரு தனியார் கல்லூரியில் நினைக்கிறேன், சென்னையில ஒரு கல்லூரியில. அந்த கல்லூரி வளாகத்துல போதைக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போதைக்கு எதிரான ஒரு அதிரடி படையை வந்து உருவாக்குறாரு. அதற்கு வந்து நாம உறுதி எடுக்கணும். நாமளும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும், நண்பர்களும் யாரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. யாராவது போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா அந்த தகவலை தைரியமா கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுனதுக்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி, இப்படிதான் நீங்க வந்து போதைப் பொருளை பயன்படுத்துறவங்களை பத்தி வெளியே சொன்னா நீங்க கொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்கு திமுக ஈகோ சிஸ்டம் ரொம்ப சூப்பரா வந்து செயல்படுது. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தோட நம்ம பொருத்தி பார்க்கணும்னா, மாயவரம்னு நினைக்கிறேன், மாயவரத்துல 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சாராயம் விற்றதை தட்டி கேட்டதுக்காக 2 குழந்தைங்க, 2 பசங்க வெட்டி கொல்லப்பட்டாங்க 2023ல. தேடி பார்க்கலாம். அந்த சம்பவம் நடக்கும்போது தான் இங்கே ஸ்டாலின் உட்காந்து ஒரு வீடியோ போட்டாரு. மாணவர்கள், இளைஞர்கள்லாம் என்ன அப்பான்னு கூப்பிடுறத நினைக்கும் போது எனக்கு வந்து புல்லரிக்குதுன்ற மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பதிவில் நம்ம கவர் பண்ணோம். ஸோ இந்த கோயம்புத்தூர் மாணவனுடைய படுகொலை விஷயத்துல எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பொறுப்புணர்ந்து நிறைய தகவல்களை சேகரித்து இங்கே நிறைய பொய் பிரச்சாரங்கள் பரப்புறதுனால இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை இன்னும் பெட்டராக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத இருந்தாலும் எடுத்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் வந்து அதை திரும்பவும் மறுசீராய்வு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வேலூர் NKR.